வணக்கம் நண்பர்களே. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரபல யூடியூபர் இர்ஃபான்ஸ் வியூ அவங்களுடைய ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க. நானும் ஃபஸ்ட்டு நியூஸில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்களோட சேனலில் போய் பார்த்தேன். அதாவது அவங்க வந்து ஈகை பெருநாள் அன்னைக்கு வந்து வேட்டி சேலை அப்புறம் கொஞ்சம் பணம்லாம் வந்து ஒரு பேக்கேஜாக உருவாக்கிட்டு அதை வந்து அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் பண்ணுறதுக்காக மனைவியோடு சேர்ந்து சொகுசு காரில் போயிருக்காங்க. போன இடத்துல வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, இவங்க காரை விட்டு இறங்காமல் கார்லேயே உட்காந்து அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க எங்கே தனக்கு கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முந்தி தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் அவங்க கொடுக்கப்பட்ட பார்சலை வேகமாக பிடுங்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் அங்கே நடந்திருக்கு. இப்போ இவங்க வந்து ஒரு வேளை தான தர்மம் பண்ணணும்னு நினச்சது ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கிறேன். ஆனால் அவங்க வந்து அதை கொடுக்குற மக்களை கொஞ்சமாவது மதிச்சிருக்கிறோம். கொடுக்குறோன்றதுக்காக நம்ம உயர்ந்தவங்கனோ இல்லை வாங்குறோன்றதுக்காக அவங்க தாழ்ந்தவங்களோ கிடையாது. ஒரு காலத்தில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், இந்த வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் வந்து இதுதான் எங்களோட பழைய வீட்டோட ஏரியா, இந்த உணவுக்காக வந்து நான் உணவு சாப்பிட்ணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆர்வமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் வந்து இர்ஃபான் ப்ரோ வந்து அவரோட பழைய வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்பார். ஏன் அந்த காரியங்கள்லாம் இர்ஃபான் ப்ரோ மறந்துட்டாரா? இப்போ உள்ள சூழ்நிலையில் அப்போ அந்த ஏழை எளிய மக்களை தன்னை விட ரொம்ப கீழே நினச்சிட்டாரா? அந்த சொகுசு காரை விட்டு கீழே இறங்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம். எத்தனையோ பேர் வந்து தான தர்மம் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க, போடாமல் இல்லை. ஒரு சிலர் வந்து எங்களை போலவே எல்லாரும் தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டு போடுறாங்க. ஒரு சிலர் வந்து தான் தான தர்மம் பண்ணுறத அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க, சிலர் வியூஸ்க்காக பண்ணுறாங்க, இப்படி நிறைய இருக்குது. அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, காரை விட்டு இறங்கி நீட்டாக வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா முதவே நீங்கள் சொல்லியிருக்கலாம். இல்லை வந்து அங்கே உள்ள மக்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதுக்கு தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து உள்ள காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு திடீர்னு ஃபோனை வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பார்சல் கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ளவங்கெல்லாம் நீட்டாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? அங்கே உள்ளவங்க வந்து காலையிலேருந்து யாராவது வந்து தான தர்மம் பண்ண மாட்டாங்களா? தனக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காதான்னு ஆவலோடு காத்துட்டு இருந்திருப்பாங்க. பசியும் வறுமையும் லேசானது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதை அனுபவிக்கிறப்ப தான் அதோடைய வேதனை என்னன்னு தெரியும். அப்போது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்ப்போடு இருக்கிறப்ப இப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அது எங்கே கிடைக்காம போயிருமோன்ற ஆவலில் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்கள அவ்வளோ திட்டுறீங்க, ஏசுறீங்க. சரி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சுன்றீங்க, அப்போயாச்சும் நீங்கள் காரை விட்டு இறங்கியிருக்கலாம்ல. அப்பையும் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு அவங்கள திட்டுறீங்க, அப்புறம் அவங்கள கிண்டல் பண்ணி பேசுகிறீங்க. இதெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி பாருங்கள். தான தர்மம் பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் அது வந்து இப்படி வியூஸ்க்காக கான்ட்ரவர்சியாக மாற்றுறது ரொம்ப தப்பு. அதை வந்து சிந்திச்சு பாருங்கள். கடந்த காலங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா இர்ஃபான் ப்ரோவோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு இப்படி கான்ட்ரவர்சியாக தான் போய் முடியுது. இங்கே சட்டப்படி வந்து குற்றம் அப்படின்னு சொல்லப்படுற ஜெண்டர் ரிவீல் வந்து இங்கே வந்து பண்ணுறாரு இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கும் வந்துட்டு தொப்புள் கொடி வந்து டாக்டர் தான் வந்து பார்த்து கட் பண்ணணும். கொஞ்சம் கூட வந்து மருத்துவத்தை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத ஒரு நபர் என்ன தான் அந்த குழந்தையோட தகப்பனாக இருந்தாலும் அப்படி கட் பண்ணுறப்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, இல்லை தாய்க்கோ குழந்தைக்கோ ஏதாச்சும் ஒரு சேதம் வந்துடுதுன்னா யார் பொறுப்பாகிறது? ஸோ இந்த மாதிரி வியூஸ்க்காக எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்போது இதுவும் வந்து பார்ட் ஆஃப் த வியூஸாக கான்ட்ரவர்சியாக வேறு மாற்றி வீடியோ எடுத்து போட்டால் எப்படி இருக்கும்? சமீப காலமாக இர்ஃபான் ப்ரோவோட நடவடிக்கைகள்னால நிறைய வியூஸ் போகிறதில்ல போல். நிறைய வீடியோஸ் வந்து சமீபத்தில் ரீசெண்டில் வெளியிட்ட வீடியோஸோட வியூஸ் எல்லாம் பார்க்குறப்போ நிறையவே குறைஞ்சிருந்தது. ஸோ அப்போது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போது வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ போட்டு என்னன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி நடக்குதுன்னா மக்களுடைய கவனம் வேகமாக ஈர்க்கப்படுது. ஒரு நெகட்டிவான விஷயந்தான் எந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது. என்னவாக இருக்கும், என்ன நடந்திருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும்? பொதுவாகவே நம்ம ஊரில் அடுத்த வீட்டில் சண்டை நடந்தாலே என்னாச்சுன்னு சொல்லி எல்லாம் ஓடி போய் பார்ப்போம். அதனால் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாலேயோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, கான்ட்ரவர்சி நடக்குதுன்னா உடனே மக்களுடைய கூட்டம் அங்கே கூடிடுது. ஸோ நார்மலாக பாசிட்டிவாக ஒரு காரியத்தை பண்ணி வியூஸ் வரலைன்னா உடனே நெகட்டிவாக இப்படி கான்ட்ரவர்ஷியலாக ஏதாச்சும் பண்ணி வீடியோ போட்டாச்சும் வியூஸ் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்கிறது கண்டனத்துக்குரியது. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது அந்த மக்கள் இப்போது வந்து அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்காரு. நான் கேட்குறேன், நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது?
வியூவர்ஸ் ஆகிய நாங்கள் பார்த்து என்ன செய்ய போகிறோம்? இந்த மன்னிப்பு வந்து நீங்கள் எங்களை யாரையும் வந்து சாடலை, எங்ககிட்ட யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணலை. பிரச்சனை பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்கள்கிட்ட. அவங்கக்கிட்ட தான் நீங்கள் நியாயமாக சொல்ல போனால் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் நீங்கள் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு முடிஞ்சால் நல்லது செஞ்சுட்டு வாங்க. அதை விட்டுட்டு எங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் என்ன ஆக போகுது? அதாவது அங்கே உள்ளவங்கள்ட்ட சரி ஒரு தள்ளுமுள் ஏற்பட்டுச்சு, கோவப்பட்டீங்க, அதெல்லாம் நியாயப்படுத்துறீங்க, சரி. அப்புறம் ஏன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க? கோவத்தில் இருக்கும் போது என்ன நடுவில் கிண்டல் பண்ணி சிரிப்பீங்களா? இல்லை அந்த வீடியோவை எடிட் பண்ணுறப்ப நல்லா யோசனை பண்ணி தான் எடிட் பண்ணிங்களா? பிஜிஎம்லாம் போட்டு ஏதோ படத்தில் வர்ற மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் பிஜிஎம்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்கள ட்ரால் பண்ணி சிரிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காரியங்களில் வெளியிடுறீங்க. இது உண்மையிலே வந்து முழுக்க முழுக்க வியூஸ்க்காக செய்யப்பட்டது அப்படின்றது அது பார்க்குறப்பவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் வந்துட்டு பொதுவாக இதை பார்த்துட்டு மக்கள் வந்து நிறையா வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது வந்து நம்ம நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டா அவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு நினச்சி நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தா இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக ஒரு பிரச்சனையான விஷயத்த வந்துட்டு போடுறப்ப அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறீங்க, ஏன் நெகட்டிவாக செய்கிறீங்க அப்படிலாம் சொல்லி அவங்கள திட்டி வீடியோ கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மக்கள் மாறி இருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. திரும்ப 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 அதே யூடியூபர்லேருந்து நெகட்டிவான கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டோ பாசிட்டிவ் கமெண்ட்டோ எது போடுறீங்கன்றது முக்கியம் இல்லை. அந்த குறிப்பிட்ட அந்த கமெண்ட்டுன்றது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டை குறிக்குது ஒரு வீடியோவுக்கு. இப்போ நீங்கள் வந்து அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க, அது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டே இருக்குன்னா அப்போ அந்த வீடியோ நல்லா போகிறதா தான் யூடியூப் அல்காரிதம் வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான்னு சொல்லிட்டு ரிவ்யூவெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது. அவங்க சில வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, கீவேர்ட்ஸ். அதுபடி பேட் வேர்ட்ஸ் இருந்தால் தான் அந்த கமெண்ட்டை வந்து யூடியூப் வந்து நீக்கிடும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு தாண்டி இருக்குது இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் தமிழ்லேயும் இல்லை இங்கிலீஷ்லேயே வந்துட்டு சாதாரணமாக திட்டி போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்குது ஒரு வீடியோக்கு அப்படின்னா வியூஸ் நல்லா தான் போகும். அப்போ அவங்க அந்த மாதிரி நெகட்டிவான கண்டென்ட் போடுற யூடியூபர்ஸ் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நெகட்டிவாக தான் போட்டுட்டு வருவாங்க. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம வந்து நிறைய பாசிட்டிவ் கண்டென்ட் போடுறவங்க இருக்காங்க, நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ் போடுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மருத்துவ குறிப்புகள் போடுறவங்க இருக்காங்க. அவங்களோட சேனல்லாம் போய் பார்த்தோன்னா இந்தளவுக்கு சப்ஸ்கிரைபரோ வியூஸோ பார்க்க முடியறதில்ல. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதோ பேருக்கு ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபரோ இல்லை 5 லட்சம் சப்ஸ்கிரைபரோ, வியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா வெறும் வந்துட்டு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ அந்த லிமிட்டில் தான் இருக்குது. யார் வந்து கப்பல் விலாகர்ஸோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் வியூவர்ஸோ கான்ட்ரவர்ஷியலாக யார் வந்து வீடியோ போடுறாங்களோ அவங்க சைடு தான் மக்கள் மொச்ச மாதிரி மொக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி கண்டென்ட் தானே வரும், யோசிச்சு பாருங்கள்.